வளைச்சி வந்து போலீஸ் போஸ்ட் போட்டு வச்சிருக்கு வந்து. ஸோ போலீஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை போகுதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து மாட்டுப்பட்டோம். பயங்கர ஆழம் உள்ள, ஆனால் அந்த ஆழத்துக்குள்ளே வந்து சின்ன பசங்களெல்லாம் வந்து உள்ளே இறக்கி குளிப்பாட்டுறாங்களாம். பழைய தண்டருக்கு இந்த இப்படி ஒரு நல்லா இருந்த ஒரு இடத்த வந்து நாசமாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து திரும்பி போய் கொண்டிருக்காங்க. க்ளீன் பண்ணி எடுக்கிறேன்டா எனக்கு ஆனால் தெரியல. இதுக்கப்புறம் வந்து எப்படி இதை வந்து க்ளீன் பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எவ்வளவுக்கு வந்து குப்பையாக்கி வச்சிருக்காங்க. கல்லை வந்து வெளியாக்கிட்டு வண்டியை வந்து எடுக்கிறாங்க. சடையந்தலாவைக்கு யாராச்சும் வரப்புறங்கன்னு இருந்தீங்கன்னா இனி வந்து வர இயலாது. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜி திவா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ரெண்டு பேரையும் ஒரே காணொலியில் பார்க்குறீங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக வந்த நாங்கள் கடைசியில் வந்து அது துக்கமாக மாறிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமாம், ஏன்னா ஆரம்பத்திலே வந்து ஒரு புரளியை சொல்லலான்னு சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே அதாவது அம்பாறை மாவட்டத்தில் வந்து சடையந்தராவன்ற ஒரு இடத்துல வந்து எல்லாருமே போய் குளிக்கிற மாதிரி வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஸோ அப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அதாவது தண்ணி இருக்கிற இடங்களில் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, ரிலாக்ஸ் ஆகிறது வந்து நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இப்போ டிக்டாக்ல வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஃபேமஸ் ஆன ஒரு இடம்னு சொல்லலாம். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற சடையந்தலாவன்ற இந்த இடம் வந்து ஸோ இங்கே வந்து உண்மையில பார்க்குறதுக்கு வியூவாக இருக்கட்டும், மண் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து இதில் வாரத்துக்கே வந்து அவ்வளோ க்ரௌட்டாக இருந்தது. நம்மளே வந்து வரையலை. ஸோ அப்படி இருந்த இடம் வந்து அதுக்காகத்தான் நாங்களும் வந்தாங்க. இன்றைக்கி அந்த இடத்த போய் பார்ப்போம்ட்டு நாங்கள் வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மக்கள் செய்த சில தவறும் தான் என்னன்றதை வந்து நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஸோ இப்போ யாராச்சும் இந்த சடையந்தலாவை இந்த குளத்துக்கு வந்து வரப்புறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து வந்துடாதீங்க. சொன்னால் வளைச்சி வந்து போலீஸ் போஸ்ட் போட்டு வச்சிருக்கு வந்து. ஸோ போலீஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. இப்போ நாங்களே உள்ள வந்து வீடியோ எடுக்கிறோம். இப்போ எங்களை மாதிரி வந்து இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ வந்து திரும்ப ஏமாந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காணொலி. என்ன பிரச்சனை நடந்தது, நாங்களவர்களையும் பிரச்சனை சந்திச்சினாங்க, அதாவது போலீஸ் பிரச்சனையை சந்திச்சினாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆரம்பத்தில் சொல்கிறோம், முக்கியமான வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதில் வந்து இந்த சடையந்தலான்ற இடத்தை வந்து போட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. பவுனியாவில் கூட இருந்து ஆக்கள் வராங்க. ஸோ அப்போ வெளி மாவட்டங்களில் வெளி மாகாணங்கள்லேருந்துலாம் மக்கள் வராங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கு தான் இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தற்காலிகமாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது திரும்ப எப்போ வரும்னு சொல்லி தெரியல. மக்கள் செய்த சில முட்டாள் விஷயங்களால். ஸோ என்னன்றதை வந்து நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம். எடுத்து போட்டுட்டு திருப்பி நாங்களே போடணும். ஒரு சைட்டுக்கு இந்த சைட்ல கூட இருக்கு நினைக்கிறேன். இந்த சைட்ல கூட இருக்கு. இதோட இவ்வளவு எடுத்து சரி. கட்டையும் போட்டு கட்டை உள்ள போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வந்து வெளியாக்கிட்டு வண்டியை வந்து எடுக்கிறாங்க. போயில ஓகே, பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து திரும்பி போய் கொண்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து அந்த கல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு ரோட் க்ளோஸ். இனியும் யாராச்சும் வருவீங்களா? இங்கே
வந்துராய் ஆர்வத்தோட வெளிக்கிட்டு இன்றைக்கு தான் காலையில நேரத்தோட எழும்புன ஏண்டா இது 9 மணிக்கு 9 மணிக்கு ஒலம்புன என்று சொல்லக்கூடாது ஒலம்புன வந்து எங்க குளிக்க போறீங்களா போகலாது மே ஐயே பிரச்சனைனே யனவானே மே குளிச்சி மே குழந்தை பிள்ளை செத்து யாரு பொறுப்பு உண்மையா வந்து சரி காலையில குளிக்காம ஏமாற்றத்தோட என்ன வழங்க காலையில குளிக்காம வந்து இதுக்காக வேண்டி நானும் குளிக்கிறதாண்டா அவன் குளிக்கிறே இல்லை வரைச்சா குளிச்சப்படா நீ அதெல்லாம் வீடியோ சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஸோ அப்போ ஒருத்தருமே வந்து போயிடாது அப்போ யாருமே இங்கே வந்து வராதீங்கோ அதான் வந்து சொல்லிக்கோங்க நம்பி வாங்க நாசமா முட்டையாடா முட்டை 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 சாப்பிடாங்க நீ கதைய கொண்டா என்னது 100K followers Facebook RJ தமிழா ஓ thank you so much ஆர்ஜி தமிழா ஃபேஸ்புக்டா வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் 100K க்கு வந்து கிட் பண்ணிருக்காங்க இதுல மனசு காயப்பட்டிருந்து கொளிச்சு படுத்திட்டாடா பிரச்சனை மறந்து கொண்டு வந்திருக்காங்க கத்தியன்றல வாழ்த்துக்கள் Thank you நன்றிடா நன்றிடா மதுரைக்காரனுக்கு கையை கத்திதாம்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமாண்டா எங்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் சொல்லல என்ன ஆமா இது எங்களுக்கும் விளக்கம் தெரியாது எனக்கு அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க கவர்மெண்டாலும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க வந்து ஏன் எதுக்காக வேண்டி இப்போ விடுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னா குளம் வந்து பராமரிப்பு வேலை நடக்குதாம் வாரவங்க நிறைய பேர் வந்து அதுக்கு மேல வந்து வேலை நடக்குதுன்ற தெரியாம சாப்பிட்ற சாப்பாடுகள் குடிச்சிட்டு போட்டில்கள் அது எல்லாத்தையும் வந்து இங்கேயே போட்டுட்டு போறாங்களா அதான் முக்கியமான பிரச்சனைன்னு வந்து சொல்லலாம் இப்போ என்னென்னா இது வந்து முதல் வந்து அந்த பெரிய பராமரிப்பு இல்லாமல் இருந்தது அதாவது இப்போ பெருசாக ஆக்கள் வாரல டூரிஸ்ட் ஆக்கள் ஒருத்தருமே வாரல அப்போ நோமலாக வந்திருந்தது ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ அதாவது இந்த வீடியோ போட்டு அதை வந்து ஃபேமஸ் ஆகி இப்போ நாங்கள் கூட வந்ததுக்கான காரணமே வந்து உண்மையிலே ஒரு வீடியோ பார்த்து நாங்கள் வந்து அந்த வீடியோவில் அந்த இடத்த பார்க்க நல்லா இருந்தது அப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு இடத்துக்கு போனால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லி நம்மளோட ஆள் மனைச்சி சொல்லும் ஸோ அப்போ அதுக்காக தான் வந்து நாங்கள் ஆனால் வந்துட்டுருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அதாவது போலீஸ் பிரச்சனை அளவுக்கு போயிட்டு அதான் உண்மை வந்து ஸோ அப்போ அவங்க வந்து விடுறாங்கல்ல இப்போ இதுக்கு வாரத்துக்கு நிறைய வழி இருக்குது போல் அந்த எல்லா வழியிலையும் வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து போட்டிருக்காங்களா அதுதான் வந்து சொல்லணும் காலையில் ஏர்லியாக அதாவது இன்றைக்கு தான் இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க காலையில் ஏர்லியாக வந்தவங்க மட்டும் உள்ளே போயிருக்காங்க ஆனால் வழியை மறைக்கிறாங்களோ அவங்க வரையில இல்லைமே ஆமா அதாவது என்ன சொன்னா இப்போ ஒரு கிழமைக்கு முன்னதாக வந்து அந்த அந்த ரோட் வந்து க்ளோஸ் அப்படி சொல்லி போட் போட்டிருக்காங்க பட் அந்த போட் போட்டு நிறைய பேர் குளிக்க போறாங்க தானே அப்படி சொல்லி தான் காலையில் வந்தவங்க நினைச்சிருக்காங்க அப்போ போகலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இங்கே பிரதேச சபையினால வந்துட்டு கல்லை போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க அப்போ அவங்களும் வந்து இங்கே உள்ள ஆக்கள் நிற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி கொள்ளல அப்போ அவங்களும் பார்க்கல பட் வந்து முன்னுக்கு வந்து போலீஸ் நிப்பாட்டி வச்சுருக்காங்க போலீஸ்கிட்ட வந்து வந்தவங்களும் கேட்கல உள்ள போகலாமான்னு சொல்லி அந்த போட்டை பார்த்துட்டு அவங்க உள்ள போகும்போது போலீஸும் வந்து போகலாம்னு சொல்லலை ஆனால் நாங்கள் வந்து பார்த்த நேரம் க்ளோஸ் போட்டும் போட்டிருந்தது கல்லும் பறிச்சிருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போலீஸ்கிட்ட கேட்க போனாங்க உள்ள சரி அப்போ கேட்கைகள் வந்து சொன்னவங்க போயிடாதுன்னு சொல்லி இஞ்சிருவாங்க இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது உண்மையிலே வந்து இங்கே அந்த செங்கல் ஏரியா பக்கம் வந்தாலே இப்படி தான் அந்த பச்சை பசையிலன்று இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ தான்டா நம்ம இன்னும் தெரியல என்ன சொன்னால் இதுக்குள்ள யாருமே வரையலாது நாங்க இப்ப கேட்டோம் இந்த விஷயத்த சொல்லி என்ன சொன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து வருவாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து வீணா திரும்பி போகணுமே அப்போ விஷயத்த சொல்லி நாங்க வீடியோ அப்டேட் பண்றோம் அப்படி சொல்லியிருந்தோம் இப்படி தான் இதனால தான் க்ளோஸ் பண்றாங்க வர வேணாம் மீன் சொல்லி வீடியோ போடுறோம்னு சொல்லி தான் ஓகேன்னு சொல்லி ஓஎஸ்சி கிட்ட எல்லாம் வந்து ஃபோன் பேசிட்டு தான் வந்து இப்போ அப்ரூவல் தந்துவாங்க எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து போலீஸ் அதிகாரிகளால் வந்து அவங்க போகிறாங்க அது வந்து இங்கே வரையலாம் என்று வந்து சொல்கிறதுக்காக ஸோ அப்போ அவங்க வந்து போகிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சும்மா நம்மளோட ஆக்களில் இருக்கிற பிரச்சனையே தானே இப்போ இதில் பாருங்கள் வந்து எவ்வளோ குப்பை எடுக்குன்னு சொல்லி ஸோ இப்படி வந்து இப்போ இந்த ஏரியா சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குப்பை தான் அப்போ இந்த இப்படியான குப்பையில் வந்து வீசி போட்டு போகிறாங்கன்றதுக்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க வந்து ஸோ வரக்கூடாதுன்றதுக்காக உண்மையாக அது இப்போ சரியாக பிரதேச சபையும் சம்டைமில் வந்து இந்த குப்பை ரஜினிகள் வச்சாங்களோ தெரியல எங்களுக்கு வந்து ஏன்னா நாங்கள் இன்றைக்கு தானே வந்து வந்தாங்க அதுவும் இப்படி ஒரு பிரச்சனை போகுதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து மாட்டுப்பட்டோம் அதான் வந்து சொல்லணும் ஸோ கொஞ்சம் பாருங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக வந்து குப்பை தானே இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க போல
அதாவது இப்ப போலீஸார் யார் மேல குத்தம் சொல்றேன்னு தெரியா, அதாவது இதுல விளக்கம் தெரியாம வர மக்கள் மேல குத்தம் சொல்றதா இல்ல மக்கள் வராங்கன்னு சொல்லி இந்த விஷயங்களை பண்ணாம இருக்க பிரதேச சபையில குத்தம் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா பிரதேச சபை இப்பதான் இவங்களுக்கு இப்பதான் அந்த எப்படி சொல்றது நீர் அமைச்சு அவங்களால வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆபீஸர்லாம் இந்த மக்கள் பாவனைக்கு விடல தாண்டி வந்து இப்போ நம்ம வாரம் நம்ம ஒரு குப்பையை கொண்டு வர வேண்டாம், அதை திரும்ப கட்டிட்டு நம்ம கொண்டு போய் வர எங்கேயாவது போட்டாலும் இல்லை சரியான இடத்துல அந்த கழிவு ஆகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை வராது. முக்கியமான பிரச்சனை இந்த குப்பைகள், அதாவது இந்த குப்பையை வந்து இப்படி போட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதால் வந்து சரியாக என்ன சொல்கிற சூழலுக்கு என்ன சொல்கிற நல்லம் இல்லை அப்படின்றதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து குப்பை அங்கே சாப்பிட்டு வந்து அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்க. காலையில உண்மையில அந்த போலீஸ் வந்து நல்ல கடுப்பாகி தான் பேசணும், நல்ல கோவத்தில் இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி இதெல்லாம் போட்டுட்டு போனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது யாரு? நீங்கள் வாரீங்க உங்களை வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இருக்கணும். பாருங்க அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக குப்பை தான் ஷாப்பிங்லாம் கட்டி போட்டு இந்த பாருங்க இப்படி கிடக்குது. ஸோ அப்போ இப்படி இருந்தால் யாராச்சுக்கும் கோவம் வராமல் இருக்குமோ இல்லையா? ஜோதிச்சு பாருங்க வந்து இங்கே ரிங் பண்ணிட்டு போட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கு ப்ரோ, அது அந்த ஆஃபீஸ் இருக்கிற அதான் வழி இதால விடலை, இதால வந்துருக்காங்க. அவரோட ஆஃபீஸ் இருக்கு ஆனால் வந்து இதாலேயே விடலை, அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்திருக்காங்க. அது சும்மா இருந்துட்டு தான் வந்து ஒரு திடீரெண்டு ரெண்டானது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தான், இந்த வெயிலுக்கு வந்து எங்கேயாவது போய் தண்ணியில் அந்த எருவ மாட்டு படுத்தா தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெளிக்கிட்டு வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் இருக்கு. ஆமாம் அந்த கேட்டு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை இந்த வடிகள் அமைச்சுக்குரியது, இந்த இவங்களுக்குரியது, இந்த வேலை செய்கிறாங்களுக்குரியது. வந்துருக்காங்களா? ஏன்னா இந்த ரோட்டால வந்து நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுறது அம்பாறைக்கு போகிறதுக்கு இந்த வழி யூஸ் பண்ணுற வழி தான். ஆனால் எங்களுக்கே தெரியாது இது. இஞ்சி வேறு எப்படி கிடக்குங்க, தண்ணிக்குள்ளே எல்லாம் அறிஞ்சு வச்சுருக்காங்கள்ட்ட. அதான் அவங்க கடுப்பாய் நாங்கள் யோசிச்சுவேன் எப்படி கடுப்பாய் கேட்குறாருன்னு சொல்லி யோசிச்சு நாங்கள் வந்து இப்போ தான் விளங்குது. என்னடா இந்த டைம் வந்து வேளாண்மை டைம், இது வந்து வேளாண்மைக்கு உரிய தண்ணி தான். இது தண்ணி சேர்த்து வச்சு வேளாண்மை செய்கிறவங்களுக்கு வந்து தண்ணி திறந்து விடுற இடம் தான் இது. அப்படி விடும்போது தான் இப்போ விடுற டைம். இப்போ சேம பயங்கர வெயில் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து குளிக்க வந்துருக்காங்க. குளிக்க வந்தோட விடாமல் அதை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணது வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் வந்த இடத்துல அப்படியே இப்போ படுத்த பாயம் சுத்தாம போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இப்படியே போட்டுட்டு போனால் என்னது. இந்த இருக்கிற இடமெல்லாம் பாருங்க வந்து நிறைய பேர் வந்து சமைச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு நல்ல இடம் இல்லை, அதைத்தான் முதல்ல முக்கியமாக வந்து சொல்லிக்கலாம். வந்து சூப்பர் இடம், ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல வவுனியாவில் இருக்கக்கூடிய மாதிரி நிறைய குளங்கள் இங்கே இருக்கு. அதாவது நவகிரி குளம்லாம் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பெரிய பெரிய குளங்கள் வந்து இங்கே தான் இருக்கு. உண்மையிலே வந்து இந்த மர இணலில் வந்து வடிவாக அழகாக இருந்து சமைக்கலாம். இது மட்டும் இல்லை, அந்த பக்க சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்காலையும் வந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் வந்து மக்கள் அதாவது வந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்க ஃபன் பண்ணி குளிச்சுட்டு வந்து போயிருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்க வந்து இப்படி வெறிச்சோடி போய் கிடக்குன்னு சொல்லி ஒருத்தருமே வந்து இல்லை, நாங்கள் மட்டும் தான் நிற்கிறோம். என்ன நடந்ததுன்னு சொல்லி, அதாவது இந்த குளம், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக எப்படி க்ரௌட்டாக இருந்ததுன்றதை வந்து நாங்கள் காட்டுறோம். அந்த ஒரு வேறு வீடியோ கிளிப், அதாவது மற்றவங்க போட்ட வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணுறோம், நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து இந்த இடத்துல வந்து க்ரௌட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நான் இப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி குப்பையாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு அங்கால வந்து அந்த குளம், இந்த அழகாக இருந்த ஒரு இடத்த ஸோ நம்மளோட மக்கள் குப்பையாக மாற்றி வச்சுருக்காங்க. அதான் மெயின் பிரச்சனை. அதிலிருந்து போலீஸ் எல்லாருமே வந்து ஒரு கடுமையான ஒரு கோபமான நிலைப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க. இப்போ பார்க்குற இடமெல்லாம் வந்து பொலித்தீன் பேக்கும், அடுத்தது வந்து சமைக்கிறதுக்கோ இல்லை அவங்க கொண்டு வந்த அந்த பொருட்களாக இருக்கட்டும் அப்படியே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இப்படி இந்த விஷயங்கள் செய்ததால் ஸோ இப்போ வந்து இங்கே ஒருத்தருக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க இல்லை, அதாவது யாருமே இந்த இடத்துக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அஞ்சு வரவங்க உடுப்பாக இருக்கட்டும் போத்தில் இருக்கட்டும். ஸோ இப்போ அவங்கள நம்ம ஒரு பேக் கொண்டு வந்து நம்ம கொண்டு வர அந்த குப்பையில் அதிலேயே போட்டுட்டு கொண்டு போய் நம்ம போய் போட்டிருந்தாண்டா அந்த பிரச்சனை இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கேக் வெட்டியிருக்காங்க, அந்த துண்டோடு அப்படியே வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம டாக்டர் பிரச்சனை இதுதானே, குப்பையை வந்து நம்ம சரியாக தெளிஞ்சு வரோம். இந்த பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும், இது வந்து குப்பை மோடம்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு வந்து மோசமாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அதால் யாருமே வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இஞ்சி வரோம் எப்படி இருக்குன்னு சொல்லி
இது பூராவே குப்பை தான். அப்போ அதுக்காக கண்டிப்பாக இதுக்கு அப்புறமா வரக்கூடாது. அங்காலையும் காட்டும் அவ்வளோ மோசமாக இருக்குன்றது நீங்களே பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குளம் தான். அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ வந்து அந்த என்னென்னா 2 போகம் இருக்குது. அந்த வேளாண்மை செய்கிறதுல வந்து மாறி போகும், அடுத்து வந்து அந்த இடப்போகம்னு சொல்லியிருக்கு. இடப்போ வேளாண்மை வந்து எப்படி செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குளங்களில் நீரை சேமித்து வச்சு அதுக்கப்புறமா அந்த நீரை வந்து விவசாயத்துக்காக வந்து பயன்படுத்துவாங்க. அப்படியே ஒரு குளம் தான் இது. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து அப்படியே வந்து இதுக்கால போய் அப்படியே அந்த வாய்க்காலால் அங்கால வேளாண்மை செஞ்சவங்களுக்கு போய் கொண்டிருக்காங்க. அங்கால பெரிய அளவில் வந்து வேளாண்மை செய்திருக்காங்க. ஸோ அப்போ அப்படி போகிற தண்ணியை வந்து இந்த இடத்துல இப்போ இதில் வந்து ஒரு ஆள் குளிக்க கொண்டிருக்கு. ஆனால் எலவுட் இல்லை, வரையில். அது வந்து இப்போ இவர் வந்து நேரத்தில் வந்தவங்க வந்து அதில் ஒருத்தருமே இல்லை. நாங்களும் இந்த 2 பிரதர்ஸ் மாதிரி தான் நிற்கிறாங்க. இந்த இடங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகவே வந்து குப்பையாக்கி வச்சுருக்காங்க. இங்கே வரும் இப்படி குப்பையை போட்டால் யாருக்காச்சும் கோபம் வருமோ இல்லையோ. ஸோ சடையந்தலாவைக்கு யாராச்சும் வரப்போறீங்கன்னு இருந்தீங்கன்னா இனி வந்து வரையலாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் நான் வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருந்த ஒரு இடத்தை பச்சை குப்பையாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக போலீஸால் தடை செய்திருக்காங்க. நான் அந்த பக்கம் சைட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வாரது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்த வந்து நாசம் கட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எப்படி குப்பையாக இருக்குது பாருங்கள். அந்த இடங்கள்லாம் பாருங்கள் வந்து நிறைய குப்பையாக இருக்குது. ஸோ அப்போ இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வந்து யாருமே வந்து வர இயலாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, என்ன அங்கே இருக்கிறீங்க? ரோன் ஷாட் எடுக்கிறது வந்துங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு ஃபன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த டிக்டாக்காக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவுக்கு வந்து குப்பையாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான பிரச்சனை. இதுக்காகத்தான் வந்து தடை செய்திருக்காங்க, வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ இங்கே வரும் சாப்பிட்ட சாப்பாடோட அப்படியே வந்து போட்டு அப்பா இதில் நிற்கல, அது அப்படி வந்து மணக்குது. இதில் வந்து சும்மாவே நிற்கல அது. ஆனால் உண்மையாக ஒரு நல்ல இடம்.
இதப்புறம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன்டா எனக்கு என்ன தெரியல. இதுக்கப்புறம் வந்து எப்படி இதை வந்து க்ளீன் பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்லி அவ்வளோ மோசமாக வந்துருக்கு இந்த இடத்துல வந்து. எப்படி இருக்குது, மணக்குதல்ல, கடுமையாக மணக்குது. நிற்கல, அஞ்சு வாரம் காட்டுறேன். அவர் என்ன சொன்ன வரும், சிகரெட் பட்டியலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து போட்டு ஒரு நல்லா இருந்த ஒரு இடத்த குப்பையாக்கிட்டு போயிட்டாங்க அப்படிதான் வந்து சொல்லலாம். அஞ்சு வாரங்க இப்படி இருக்குண்டு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்களா தெரியும் வந்து உங்களுக்கு குப்பை மாட்டில் மேலே இருக்கு. எப்படா இருக்குமா விளங்களே, நிற்கலாம் இருக்குல்ல. அழகான ஒரு இடம், அதை தான் வந்து சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து போனவங்க. இங்கே வரும் இப்படி தண்ணியில் எல்லாம் வந்து கிடக்கு, எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா. நீங்களே வந்து பார்த்தா தான், இதை உணர்ந்தா தானே உங்களுக்கு வந்து தெரியும் இங்கே வந்து மணக்கிற மனமும் அப்படி இருக்குன்றது வந்து. ஸோ அப்போ கண்டிப்பாக கவலையாக தான் இருக்குது. இந்த இப்படி ஒரு நல்லா இருந்த ஒரு இடத்த வந்து நாசமாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி இங்கே வரவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விளங்கும். சூப்பராக இருக்குது உண்மையிலே வந்து. நான் அப்படியே இதை பார்த்தீங்கன்னா இங்கே வாரத்துக்கு கூட மனசு வராது, அதுதான் வந்து சொல்லலாம். சரி, நாங்கள் வந்து இப்போ வெளிக்கூட போகிறோம். காட்டுறேன் வேறு என்னென்ன வேலைகள் செய்து வச்சுருக்காங்க வந்து. நீங்களே இந்த வீடியோ பார்க்குற மக்கள் உங்களோட கருத்தை தெரியுங்க. இந்த இடம் வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இங்கே வரக்கூடாதுன்றதையும் வந்து போலீஸ் மூலம் உங்களுக்கு அந்த செய்தி எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வெளிக்கூட எடுக்கும்போது வந்து அங்கே காவலுக்கு நிற்கிற வாட்டி இப்போ ஃபோன் பண்ண வந்து என்னென்னு சொன்னால் வந்து இதை தடை பண்ணதுக்கான காரணம் வந்து மெயினாக 2 காரணம். ஒன்று வந்து இங்கே வரவங்க வந்து அவ்வளோ குப்பைகளும் அப்படியே போட்டு நாசப்படுத்திட்டு போகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பயங்கர ஆழம் உள்ள, ஆனால் அந்த ஆழத்துக்குள்ளே வந்து சின்ன பசங்களெல்லாம் வந்து உள்ளே இறக்கி குளிப்பாட்டுறாங்களாம். குளிப்பாட்டுறதுனால வந்து உயிர் ஆபத்துகள் அதிகம் இருக்கா வந்து. நாளைக்கு சப்போஸ் வந்து ஒரு உயிர் வந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து பொறுப்பு கூற வேண்டிய வந்து இந்த நீர்ப்பாசன திணைக்களம் தான் வந்து பொறுப்பு கூறணும். அப்படிங்கிறதுனாலே தான் வந்து கருத்தில் கொண்டு இந்த 2 விஷயங்களையும் கருத்தில் கொண்டு வந்து இந்த இங்கே வந்து இப்போ தடை பண்ணியிருக்காங்க, இங்கே வரவேணும் அப்படி சொல்லி. அதான். ஸோ அப்போ கண்டிப்பாக யாருமே வந்து இப்போதைக்கு வராதிங்கோ, சரியான பாதுகாப்பு வந்து வருவாங்கோ. இதை பாருண்டா, சுனாமியில் அந்த அப்படி அடிச்சு கொண்டு குப்பையில் தள்ளி விடும். அதான் அந்த கடலில் வந்து அப்படி தள்ளி விடுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக குப்பை தான் இது ஃபுல்லாக. இதெல்லாம் இப்படி தண்ணியோட போய் தானே போய் சேர போகுது. குப்பையை போடுறாங்க, அதே குப்பை தண்ணிக்குள்ளால அப்படி அங்கே வரும், அதிலே குளிப்பாங்க. இது எப்படி இருக்கு சொன்னா, நான் சொல்றேன் கோவிக்காதீங்க, ஒருத்தன் தன்னோட மூத்திரத்தை வச்சு அவனை குடிச்சா எப்படி இருக்கும் பாருங்களேன். கொஞ்சம் ஒரு இது இல்லாமல் இந்த தண்ணியை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க, அதிலே குளிக்கிறாங்க, அதிலே அந்த குப்பையை போடுறாங்க, அதே வந்து அவங்க மண்டைக்கு மேலே திரும்ப அப்படி தண்ணியாக வந்து வருது. அதான் உண்மை. இப்போ இங்கே பக்கம் தண்ணியெல்லாம் பார்க்கல, கலரு எப்படி இருக்குன்னு வரும், அப்படியே ஒரு காவி கலர்ல இருக்கு தண்ணி வந்து. உண்மையில வந்து இந்த இடத்துல நிக்கலாம் இருக்குங்களா, அதான் வந்து சொல்லலாம். சொன்ன மாதிரி எப்படி சத்தியம் சத்தியத்தில் தாசுப்படுது. சும்மா சொல்லி சாப்பிடுது போட்டு அங்க பாருங்க, சும்மா சொல்லைகள் இப்படிதான் இருக்கு உங்களுக்கு வந்து. ஆனா என்ன மனம் எனக்கெல்லாம் தெரியல. இதுல வந்து நீ எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அங்க பாருங்க எப்படிடா போட்டு வச்சிருக்க, அதெல்லாம் அங்க பாருங்க. இப்ப இதால வந்து முழுதாக தண்ணி திறந்து விட்டு இருந்தாங்கடா, தண்ணி ஃபுல்லா வரும். இதால வரைக்குள்ள இந்த குப்பையெல்லாம் கழிவு எல்லாம் எங்க போய் சேருமென்னு யோசிச்சு பாருங்க. வாரவங்களுக்கு அறிவு இல்லையானே உண்மையிலே வந்து இந்த அளவுல எப்படி செஞ்சுட்டு போறோம். நீங்களே கொண்டு வர கழிவு நம்மளே கொண்டு போகலாம் தானே. இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னா, இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்களா சாப்பிடுறது. இந்த இடத்துல எப்படி சாப்பிடு மனம் வரும் இப்படி போட்டு போனா. நாளைக்கு இப்ப போட்டு போறவங்களே நாளைக்கு திரும்பவும் வந்து கூட சாப்பிடலுமா யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க செக்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ அதுக்கு தான் நாங்கள் எடுத்துனாங்க. யாருமே வந்து இப்போதைக்கு இங்கால வந்து வரையலாது, வராதிங்கோ, வந்துடாதீங்க. அதை தாண்டி இப்படியாவது எங்கேயாவது ஒரு இடம் நீங்கள் வந்து போக வலிக்கிட்டாலோ அங்கே போனாலும் முதல்ல இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. அவரவர் எடுத்துக்கொள்கிற முடிவு தானே அது. நம்ம வந்து கொண்டு வர படுத்தினோம் என்னோ நம்ம வந்து அதை சரியா வச்சிருந்தோம்டா அந்த அளவுக்கு மணக்கு. எப்படி இருக்கான்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் தானே, ஒரு வண்டியில் அந்த கச்சரா அதெல்லாம் வந்து அள்ளிட்டு போவாங்க, எப்படி மணக்கும் பின்னால ஓனா அப்படி மணக்கும், அப்படி ஒரு மனம் மணக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ யாருமே வந்து வராதிங்கோ. அப்படி நீங்கள் புது இடத்த போறண்டாலும் வந்து அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. அதான் வந்து சொல்கிறோம் வந்து. ஸோ மன அழுத்தத்தோட நாங்கள் திரும்ப போக போகிறோம்.